வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 9. அற்புதமான பிரசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. வெளிப்படுத்துதல் 4 வசனம் 5. 10 கற்பனைகளை கொடுப்பதற்காக தேவன் மலையின் மீது இறங்கிய போது இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயிற்று. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. யாத்ராகமம் 19 வசனம் 16, 18. தேவனுடைய அக்கினி பிரசன்னம் மிகவும் பயப்படத்தக்க இருந்ததால் மக்கள் திகில் அடைந்தார்கள். உபாகமம் 5 வசனம் 25. பரலோகத்தின் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் பற்றி காட்டப்படும் போது இந்த காட்சி நமக்கு நினைவூட்டப்படுகிறது. இயேசு பரலோகம் செல்வதற்கு முன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று வாக்குரைத்தார். யோவான் 16 வசனம் 7. இயேசு பூமியிலிருந்து பரலோகம் சென்றதை அப்போஸ்தலர் 1 பதிவு செய்கிறது. ஆனால் வெளிப்படுத்துதல் 4 பரலோகமே ஆவலோடு கீழே பார்த்து கொண்டிருந்த ஒரு காட்சியாக இயேசுவின் பரமேறுதல் காட்டப்படுகிறது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்திற்கு கிறிஸ்து வருவதை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஜீவன்களும் 24 மூப்பர்களும் 7 அக்கினி தீபங்கள் என்று சுட்டி காட்டப்படுகிற பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய குமாரனின் கட்டளைப்படி பூமியில் திருச்சபை வளர்வதற்காக அனுப்பப்படுவதற்கு காத்திருந்தார்கள். இந்த கட்டளை கொடுக்கப்பட அதிக நேரம் ஆகவில்லை. ஏனென்றால் வெளிப்படுத்துதல் 5 இயேசு வந்ததும் சிறிது காலத்திற்கு பிறகு தேவனுடைய 7 ஆவிகளும் பூமி எங்கும் அனுப்பப்படுகின்றன. வசனம் 6. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்த அப்போஸ்தலர் 2 வசனம் 1 சீடர்கள் அனைவர் மீதும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினதை காண்கிறோம். வெளிப்படுத்துதலின் இந்த அதிகாரங்களில் பெந்தெகோஸ்தே நாளை பற்றிய பரலோகத்தின் கண்ணோட்டத்தை காண்கிறோம். அங்கே மலையின் மீது மோசே செய்தது போல நமக்காக பரிந்து பேசுவதற்கு இயேசு தேவனுடைய பிரசன்னத்திற்குள் செல்கிறார். அதுதான் வெளிப்படுத்துதல் புத்தகத்தின் அழகு. இந்த உலக வரலாற்றின் கடைசி 2000 ஆண்டுகள் குறித்த பரலோகத்தின் கண்ணோட்டம் பற்றிய விரிவான பார்வையை வேறு எந்த புத்தகமும் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த உலகத்தின் ரட்சிப்பை முத்திரை அவிழ்க்க இயேசு கருத்தோடு அங்கே செயல்படுவதை காண்கிறோம். ஒவ்வொரு முத்திரை திறக்கப்படுவதும் மேலறையில் அன்று கூடியிருந்த முக்கியமான நாள் முதல் சபை வரலாற்றின் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை வருகிறது. இயேசுவே, பரலோகத்திற்குள் நீர் பிரவேசிக்கிறதையும் அங்கே வாழ்த்துதலோடு பிரமாண்டமாக நீர் வரவேற்கப்படுவதையும் காண்பதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி. உமது நீதியின் ஒளியை எங்களுக்குள் உண்டாக்க உமது ஆவியை எங்களுக்கு தந்தருளும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 24, சங்கீதம் 68 வசனம் 17, 18, யோவான் 14 வசனங்கள் 15 17 முடிய. ஆமேன்.